அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அதாவது ஜென்ம ராசியில் கேதுவும், கலத்திரஸ்தானத்தில் ராகுவும், அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் சிம்மராசி நேயர்களான உங்களுடைய இருவரில் கணவன் மனைவி இருவர் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதையே கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கூடுமான வரையில் வெளியில் அலைவதை, வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லதுங்க. பண விஷயங்களில் கண்டிப்புடன் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். இத்தகைய கிரகநிலைகளின் போது கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாம கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் நீங்கள் மசிக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கு. தரக்குறைவான உணவகங்களில் உண்ணாமல் இருப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள உதவுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளில் அவசர முடிவுகள் வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. குறிப்பா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பதே உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. எடுத்தோம் கௌத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அன்றாட பணிகள் பொறுப்புகளிலும் அதிக கவனம் வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. அவர்கள் என்ன ஒரு வேலை சொன்னால் அவற்றை தட்டாமல் செய்து விடுங்க. தேவையில்லாமல் அவர்களிடம் வீண் வாக்குவாதமோ சண்டையோ வேண்டாம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சக ஊழியர்களுடன் கடன் கொடுப்பதையும் அவர்களிடம் கடன் வாங்குவதையும் தவிர்த்து கொள்வது அவசியங்க. அப்படி இல்லைன்னா கசப்பான அனுபவத்தில் கொண்டு விடக்கூடுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்தவர் சிம்மராசி அன்பர்கள் இடத்தரகர்களை நம்ப வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது, வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல சிம்மராசி சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக உள்ளதால் முன்பணம் இல்லாமல் கடனுக்கு சரக்குகள் அனுப்புவதை தவிர்க்க வேண்டுங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுதல்களுக்கு உள்ளாகும் என்பதை கிரகநிலை எடுத்துக்காட்டுவதால் பண விஷயங்கள்ல கண்டிப்பாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் வற்புறுத்துதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடும். அதனால் தான் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியம் கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக வலம் வருவதால் வாய்ப்புகள் குறையக்கூடும். கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்திடல் வேண்டுங்க. அப்படி இல்லைன்னா பணப்பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இத்தருணங்கள்ல நாம் எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நமக்கு எச்சரிக்கை செய்துங்க. நம்மை காப்பதில் ஜோதிடத்திற்கு இணையான கலை வேறெதும் கிடையாது. நிச்சயமாக கிடைக்கும் என உறுதியாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு காரணமில்லாமல் கிடைக்காமல் போவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதனால் தான் முன்னெச்சரிக்கை வேண்டும் என்பதை வற்புறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் சிம்மராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சுப
சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் அரசியல் பிரமுகர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மேல்மட்ட தலைவர்களின் பரிபூரண ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் துணை நிற்குங்க. கட்சி தொண்டர்களின் ஆதரவும் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறைக்கு தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் மட்டுமின்றி இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த வாரத்தில் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோரின் வழிகாட்டுதல்களும் உதவியும் படிப்பில் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பலருக்கு கல்வி உதவி தொகை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நிச்சயம் பலன் கிடைக்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கற்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதன்படி கிரகநிலைகளின்படி இது ஒரு சந்தர்ப்பங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் பெரும் பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாயாகுங்க. வீரியம் நிறைந்த அந்த செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இக்காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் வருமானமும் கிடைக்க இருக்குதுங்க. தண்ணீர் மற்றும் உரம் விதைகள் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அரசாங்க கொள்கைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நிதி நிறுவனங்களோட உதவி பிரச்சனையின்றி கிடைக்க இருக்கு. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற கிரகநிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல சிம்மராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகள் நலன்களை பாதுகாப்பதில் சுக்கிரனுக்கு அதிக பங்குண்டு. அந்த சுக்கிரன் இப்போது பூரண சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பெண்மணிகள் பல நன்மைகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. குறிப்பு மனமான பெண்மணிகளுக்கு இல்லற வாழ்க்கை நிச்சயம் இணைக்குங்க. மனமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இந்த வாரத்தினுடைய இறுதியில் அமையிருக்கு. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கும் கூட மனதிற்கு மகிழ்வையும் மன நிறைவை அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை நிச்சயம் கிடைக்க இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. குறிப்பா சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி திருவினையாக்கும் என்பது மூத்தோர் அறிவுரையாகும். அதை நினைவில் கொண்டால் தவறாமல் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றை வெற்றி காண இருக்கீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் பசுவிற்கு உணவளித்தால் நல்ல பலன் கிடைக்கும். கூடுமான வரைக்கும் சிம்மராசினியர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று குலதெய்வத்தை தரிசித்துட்டு வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.